இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் என் மகனே, என் மகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அநேகருடைய வாயின் வார்த்தைகள் மூலம் காயப்பட்டு இருதயத்தில் பாரத்தோடும் வேதனையோடும் கலங்கி நிற்கின்ற தேவப்பிள்ளையே, உன் காயத்தை ஆற்றும்படி நான் உன்னோடு ஒரு நன்மையான காரியமும் எனக்கு நடக்கவில்லை, எனக்கென்று உதவி செய்யவும் ஒருவருமில்லை என்று கலங்கிக் கொண்டு இருக்கிறாயா? கலங்காதே, கர்த்தராகிய நான் வேதத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன். இந்நாட்களில் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். சகரியா அதிகாரம் 8 வசனம் 15. மரணத்திற்கேதுவான வியாதியிலிருந்த எசேக்கியா ராஜாவை நினைவு கூர்ந்து அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு நன்மை செய்த தேவன், நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னையும் நினைத்திருக்கிறேன், ஆகவே பயப்படாதே. துன்பத்தைக் கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தராகிய நான் உனக்கு நன்மை செய்து உன்னை மகிழச் செய்வேன். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பியுங்கள்.